வெல்கம் பேக் டு திவ்யா கிரிஷ் vlogs. உங்களோட பேபிஸ்க்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த ஹை ப்ரோட்டீன் சோயா சங்க்ஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பேபிக்கு 1 இயர்க்குள்ளே தான் ஆகுதுன்னா ஒரு 3 சோயா சங்க்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சுட்டு, நான் வந்து இன்றைக்கி கேரட் அண்ட் பீன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஃபுல் கேரட், அப்புறமா 3 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாக. உங்களுக்கு வந்து இந்த வெஜிடபிள் சேர்க்கவே பிடிக்கலனா உங்கள் பேபிஸ் எது வந்து விரும்பி சாப்பிடுவாங்களோ அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஒரு ஹாஃப் ஆனியனும் வந்து எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் வந்து இதில் சேர்த்துருக்கிற அளவு எல்லாமே என்னோட 2 இயர்ஸ் பேபிக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து உங்களோட பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு அரிசி, அப்புறமா அதுக்கு பாதி வந்து பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஊற வைக்கிறனாலும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸ் எடுத்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து கடிச்சு சாப்பிட தெரியாது. சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும், அதனால் ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ வந்து ஊற்றிக்கிட்டேன். கீ நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் இருக்குல்ல, அதை வந்து நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலையே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸும் வந்து ஆட் பண்ணி அது கூட வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் பேபிஸ்க்கு உப்பு இன்னும் கொடுக்கல அப்படின்னா உப்பு வந்து சேர்க்க வேணாம், உப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய பையனுக்கு வந்து நான் காரம்லாம் கொடுப்பேன், அதனால் நான் வந்து வத்தப்பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து காரம்லாம் கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வத்தப்பொடி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ரொம்பவே நல்லது. அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் வந்து தண்ணி வடிகட்டிட்டு அந்த மசாலாலே வந்து அரிசியும் பருப்பையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பேபிஸும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நான் வந்து இன்றைக்கி தண்ணி ரேஷியோ பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து ஒரு 7 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருந்தேன். 1 கப்புக்கு 7 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் வந்து ரேஷியோ. அப்புறமா வந்து குக்கரை வந்து விசில் போட்டு மூடி வச்சுருங்க. 3லேருந்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்திங்கன்னா சாதம் நல்லா குழஞ்சு சூப்பராக வரும். உங்களுக்கு விதையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பேபிஸ்க்கு கொடுங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு கொடுங்க. பேபிஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நீங்கள் சோயா சங்க்ஸ்க்கு பதிலாக டோஃபு கூட ஆட் பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு உங்கள் பேபிஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.